அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது வைகுண்ட ஏகாதசி உருவான வரலாறு. அனைத்து பெருமாள் கோவில்களிலும் இன்று வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பலருக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வரலாறு குறித்து தெரியாமல் இருக்கும். அதை குறித்து இங்கே நாம் காண்போம். முனிவர்களையும் தேவர்களையும் முரண் என்ற அரக்கன் ஒருவர் துன்புறுத்தி வந்தார். அவரின் துன்பத்திற்கு ஆளான அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் காப்பாற்றுமாறு முறையிட்டனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டு வெற்றி கண்டார். போரில் களைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றார். போரில் தோல்வியுற்ற முரண் ஓய்வெடுத்து கொண்டிருந்த பெருமாளை கொல்வதற்கு முயற்சி செய்தார். அப்போது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் உருவம் எடுத்து முரனுடன் போரிட்டு வெற்றி பெற்றது. பெருமாளின் உடலிலிருந்து வெளியான சக்தியான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரக்கன் பெயர் சூட்டினார். அதே சமயம் அன்றைய திதி நாளுக்கு ஏகாதசி என்று பெயர் வந்தது. இந்நாளில் வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதன் காரணமாக வைகுண்ட ஏகாதசி சொர்க்க பதவியை கிட்டும் சிறப்பு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சொர்க்கவாசல் வரலாறு. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் பிரம்மாவின் படைப்பு காலம் முடிவடைந்தது. எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் ஒதுங்கிவிடும் காலமாக ஊழி காலம் இருந்தது. அப்படி ஊழி காலம் தொடங்கப்பட்ட பின் மகாவிஷ்ணுவின் வயிற்றில் இருந்த தொப்புளில் இருக்கும் தாமரையில் பிரம்மன் அடங்கினார். பிரம்மனின் அடுத்த கட்ட பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீர் பிரம்மன் மேல் தெளிக்கப்பட்டது. அதிலிருந்து சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. பின்னர் விழித்து கொண்ட பிரம்மன் முதல் வேளையாக தனது பிராணவாயுவை தூண்டினார். அப்போது அவரது இரு காதுகளில் இருந்தும் அசுத்தமான நீர் வெளியேறியது. அதில் ஒன்று மிருதுவாகவும் மற்றொன்று கடினமாகவும் இருந்தது. வெளியேறிய இரண்டு நீர் துளிகளும் மது மற்றும் கைடபர் என்று அசுரர்களாக உருவெடுத்தன. இருவரும் ஒளி வடிவில் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடிச் சென்றனர். பின்னர் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்த பெருமாள் அந்த வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார். அவர்கள் இருவரும் அனைவரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தனர். பெருமாள் அவர்களுடன் போரிட்ட போது இருவரும் பெருமாளிடம் சரணடைந்தனர். நாங்கள் இருவரும் எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பெருமாளும் அப்படியே வரத்தை அருளினார். அதே சமயம் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்கத்தின் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் வெளியே வரும்பொழுது உங்களை தரிசிப்பவர்களுக்கு செய்த அனைத்து பாவத்தையும் நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன் காரணமாகவே வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உருவானது. மது மற்றும் கைடபர் ஆகியோரை பெருமாள் அடக்கியதால் அவருக்கு மதுசூதனன் என்ற பெயர் வந்தது. நன்றி, வணக்கம்.